ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த பழக்கம் வழக்கம்னு சொல்லுவாங்கள்ல, பழக்கம்னா என்ன, வழக்கம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் சாதிக்க முடியல, எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த விஷயம் உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணுன்றதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு நீச்சல் வீரராக ஆகணுன்றதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நிறைய படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இருக்கலாம், இல்லை உங்கள் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக யோகா அப்படி இல்லைனா மெடிடேஷன் பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லைனா மியூசிக் கற்றுக்கணும், டான்ஸில் சாதிக்கணும் அப்படின்றதா கூட இருக்கலாம். அவ்வளோ ஏங்க, நம்ம டொமஸ்டிக் பர்பஸ் குக்கிங்கோ இல்லை டெய்லரிங்கோ கூட இருக்கலாம். உங்களோட கோல் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நான் சொல்கிறபடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 100% சக்ஸஸ் கேரண்டி. முதல்ல உங்கள் கோல் என்னன்னு செட் பண்ணிவிடுங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்லை சுத்தமாக தெரியாதா, இல்லை ஓரளவு தெரியுமா, இல்லை இன்னும் எவ்வளோ கற்றுக்கணும் அதில் அப்படின்றத உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். 100 நாள் விடாமல் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உறுதியாக முடிவிடுங்க எந்த டைமில் பண்ணணும்னு. அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் அலாட் பண்ணுங்கள். டெய்லி ட்ராக்கர் ஷீட் யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்கள் எடையை 10 கிலோ குறைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கோலாக செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு டைம் ஒதுக்குங்க. காலையில் 6 to 7 அப்படின்னு ஒதுக்குனீங்கன்னா ஒரு நாள் செஞ்சு முடித்ததும் ட்ராக்கர் ஷீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டிக் அடிங்க போதும், அந்த டேட்டில் ஒரு டிக் அடிங்க. இதையே 100 நாள் விடாமுயற்சியோட முயற்சி செய்யுங்க. 100வது நாள் உங்கள் ரிசல்ட்டை பாருங்கள். டே 1ல் இருந்ததுக்கும் 100வது நாள் இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். ஒரு விஷயத்தை புதுசாக பழகிறோம் அப்படின்னா அதுதான் பழக்கம், இல்லைன்னா பயிற்சின்னு சொல்லுவோம், ட்ரைனிங்னு சொல்லுவோம். நல்லா பழகி ட்ரைனிங் எடுத்து தெரிஞ்சிட்ட பின்னாடி அந்த விஷயத்தை நம்ம ரெகுலர் ரொட்டீனில் கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் வழக்கம். ஸோ பழக்கம்னா என்ன, வழக்கம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த ஒரு விஷயத்தை 100 நாள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்புறம் என்ன யோசனை? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கோலை செட் பண்ணி அந்த விஷயத்தை 100 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி 100% அதில் சக்ஸஸ் அடைய முயற்சியை ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.